அடியோட ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா கஞ்சா பழக்கம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரைக்கும் பாய்ச்சிருக்கு. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இப்போ நான் பேரே சொல்லலை, யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் கண்டுபிடிக்க முடியல, என்னங்க போங்க. அடுத்து இப்போ பாருங்க, 5 கட்சி அமாவாசை கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? யார் அது? சத்தமாக சொல்லுங்க, யார்? செந்தில் பாலாஜியா? எனக்கு தெரியாதுங்க. செந்தில் பாலாஜி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் சார்ந்த ஒரு செய்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா? ஐயோ, அவருக்காங்க இப்படி நடக்கணும். அண்ணாமலை அவர்களை பார்த்து சமீபத்தில் இப்படி கேட்டு விட்டாருங்க. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். அதற்கு அண்ணாமலை அவர்கள் பதில் கொடுத்திருந்தாரு. ஏங்க, இப்போ இந்த தேர்தல் இருக்குல்ல, இதில் கண்டிப்பாக திமுக தோக்க போகிறது உறுதி. தோத்து போன பிறகு ஸ்டாலின் அவர்கள் தனியாக போயிடுவார், கனிமொழி இருக்காங்களா அவங்க தனியாக போயிடுவாங்க. அப்போது நட்டாத்தில் நின்றுட்டு இருப்பாரு செந்தில் பாலாஜி, இந்த பக்கமா அந்த பக்கமா, மதில் மேலே பூனை மேலே, அந்த மாதிரி நிற்க போகிறாரு. இது அறிவாலயத்தின் செங்கலை உருவன கதை இல்லையா? மதில் மேலே பூனை மேலே, மதில் மேல் பூனை, அது தெரியும். நான் சொல்கிறது ஸ்டாலின் சொன்ன பதில் பார்த்தீங்களா? இது மதில் மேலே பூனை மேலேன்னு சொன்னேன்ல, அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்ன? இந்த பழமொழி சொன்னது யாரு? ஸ்டாலின் அவர்கள். மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லி வச்சாரு. மதில் மேலே பூனை மேலே, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, இந்த மாதிரி ஆகச்சிறந்த பழமொழிகளெல்லாம் தமிழ் மக்களுக்காக வாரி வழங்கின ஒரு தலைவர் உண்டெனில் அது எங்க அண்ணன் தான். அண்ணன் சொல்லக்கூடாது, அங்கிள் சார் தான் வாரி வழங்கினாரு. அந்த வகையில இப்போ ஐடி சோதனை என்பது செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் நடந்ததா அப்படின்னா இல்ல, செந்தில் பாலாஜிக்கு உயிருக்கு உயிரான நண்பரோட வீட்டில் தான் இப்போ சோதனை நடந்திருக்கு. அதாவது சோதனை நடந்துகிட்டு இருக்கு. சங்கர் ஆனந்த் என்பவரின் வீட்டில் கரூர்ல இந்த ஐடி சோதனை என்பது அவர் வீடு மற்றும் அலுவலகங்கள் உட்பட்ட 4 இடத்துல வருமான வரித்துறை சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக நம்ம பார்க்கும்போது கரூர் கோவை சாலையில் உள்ள 2 உணவகங்களிலும் இந்த வருமான வரித்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கு கொஞ்ச நாள் முன்பாக தான் நம்ம பார்த்திருந்தோம். இவர் இருக்கார்ல, இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களின் 2 மகன்கள் நடத்தி வரக்கூடிய இந்த சாலை டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள்ல ஐடி சோதனை சமீபத்தில் தான் நடந்தது சென்னையில். இப்போ அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய நண்பர் வீட்டிலும் அலுவலகத்திலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இதுல நம்ம அண்ணாமலை டாபிக் தான் பேசிட்டு இருந்தோம், அப்படியே டக்குன்னு தடமாறி போயிட்டோம். அண்ணாமலை அவர்களை செந்தில் பாலாஜி இந்த மாதிரி கேட்டு வச்சிருந்தாரா? அண்ணாமலை அவர்களும் இந்த மாதிரி பதில் கொடுத்து வச்சிருந்தாரா? இதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்களை பார்த்து வாட்சை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தார், பில் எங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி கேட்டு கொஞ்ச நாள்லயே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பேண்டில் மூச்சா போயிட்டு உள்ள போயிட்டாரு. விசாரணை கைதியாகவே 1 வருஷம் 1 2 3 1 2 3 அப்படின்னு சொல்லி கம்பி என்னாரு செந்தில் பாலாஜி. இப்போ அவருக்கு நேரம் சரியில்லையா இல்ல வாய் சரியில்லையான்னு தெரியல, அண்ணாமலையை சீண்டும் போதெல்லாம் தொடர்ச்சியா இப்படி நடக்குது. அப்போ 1 2 3 இப்போ ஐடி சோதனை போயிட்டு இருக்கு இவரோட நண்பர் வீட்டுல. முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றது தான் தெரியல. ஏன் அப்படின்னா பொதுவா என்ன சொல்லுவாங்க, பாஜக என்னப்பா நடவடிக்கை எடுக்கிறாங்க, சும்மா இந்த மாதிரி ரைடு விடுவாங்க, ஆதாரம் கிடைத்தது, மூட்டையா ஆதாரத்தை எடுத்தாங்க, பென்ட்ரைவ்லாம் எடுத்தாங்க, சிடி எல்லாம் எடுத்தாங்க, ஹார்ட் டிஸ்க் எடுத்திருக்காங்க, ஆனா என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காமலா 1 வருஷம் போய் என்னன்னாரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். அப்புறம் பயம் இல்லை, இவங்க தான் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே, எங்களுக்கெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லாரு ஸ்டாலின். பயம் இல்லை அப்படின்னா ஏன் இந்த உதறல் அப்படின்னா, கே நேரு அவர்கள் அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள்ல இருந்து தப்பிப்பதற்காக கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்க போனாரு. அதன் பிறகு அதாவது திருப்பதிக்கு சம்திங் ஒரு 40 லட்சமா என்னமோ டொனேட் பண்ணிட்டு அது நான் கொடுக்கல, சொந்தக்காரங்க தான் கொடுத்தாங்கன்னு ஒரு உருட்டு. அப்புறம் சட்டநாதரை போய் கோவிலுக்கு, அதாவது சிவன் கோயிலுக்கு போயிருந்தாரு கே நேரு அவர்கள். இதுல எதுக்கு போயிருந்தாரு? பயம் இல்லாம தான் போயிருந்தாரா? டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வந்தார், பாஜகவினரை பார்ப்பதுக்கு இல்ல, முக்கியமான வழக்கறிஞர்களை சந்தித்து இதுல எப்படி எஸ்கேப் ஆகலாம், உங்களுக்கு எவ்வளவு பீஸ் அப்படின்னு சொல்லி விசாரிப்பதற்காக உதயநிதி தொடர்பான சோதனை போகும்போது ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனாரு. கே நேரு அவர்கள் தொடர்பான வழக்கு போயிட்டு இருக்கும்போது
இவர் அங்க போனாரு. ஆகவே டெல்லிக்கு இவங்க போயிட்டு வரதெல்லாம் பிஜேபி கூட டீல் பண்றதுக்கு இல்ல, அங்க இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள்ட்ட இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா பேசுவதற்காக தான் இவங்க டெல்லி போறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஐடி ரைடு, சேகர் பாபு அவர்களுக்கு நெருக்கமானவர் அவங்க வீட்டில் மகன்கள் அவர்களோட அலுவலகத்தில் நடந்த இந்த ஐடி ரைடு, கே நேரு அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு, அந்த வழக்குல உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர் மேல வந்து விசாரணை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு, பொன்முடிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்ததா ஸ்டாலின் அவர்களே இந்த கே நேரு வழக்குல சிக்கி இருப்பதாக இடி வந்து அறிக்கை கொடுத்திருப்பது, இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த தேர்தல்ல திமுக ஜெயிச்சாலும் ஆப்புதான், தோத்தாலும் ஆப்பு தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல குறிப்பா நம்ம இன்னொன்னு சொல்லுங்க, மோடி அவர்கள் இப்போ தமிழகத்திற்கு வந்து இருந்த போது ஒன்று சொல்லிட்டாரு, என்ன தெரியுங்களா? திமுக இருக்குல்ல, திமுக அந்த கட்சிக்கு ஆப்படிக்க போறோம். அது எப்படி அப்படின்னா, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் செய்த திமுக அமைச்சர்களை அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் வந்து ஒட்டுமொத்தமா திமுக அமைச்சர்கள்னாவே அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த திமுகவினர் மாதிரி ஒரு இதுல பேசல. அவர் என்ன சொல்றாரு? ஊழல் செய்த அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றார். திமுக அமைச்சர்கள் மேல எல்லாரு மேலையும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றதும் ஒண்ணுதான், ஊழல் செய்த அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றதும் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னா திமுக அமைச்சர்கள் யாருங்க ஊழல் பண்ணல? நீங்க ஊழல் பண்ணலன்னு யாரையாவது சொல்ல முடியுமா? இல்ல நான் தான் வந்து சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதை திமுகவினரே நம்ப மாட்டாங்க. எங்க அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணல அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் அவர்களே நம்ப மாட்டாரு. அப்படி இருக்கும்போது இவர்கள் நடவடிக்கை எடுத்தா மொத்த திமுகவினரும் முக்கிய பதவியில் இருந்தவங்களாம் உள்ளதான் போகணும். அப்புறம் கட்சியே சிறைக்குள்ளதான் இருக்கும், அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி. ஆகவே காலையில விடிஞ்சோடனே இந்த செய்தியை பார்த்தாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை பதற விட்ட செய்தி. ஏற்கனவே கரூர்ல தோத்து போடுவோம் அப்படின்ற பயத்தை அண்ணாமலை உருவாக்கி விட்டார். கரூர்ல அண்ணாமலை செய்த வேலை அப்படி, அதனாலதான் கதறிக்கிட்டு பின்னங்கால் பிடரியில் அடிக்க கோயம்புத்தூர் உடையாந்தாரு. ஆனா வந்தவருக்கும் தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல இந்த அளவுக்கு பயத்தை கொடுத்து அவங்க என்னங்க பண்ணுவாரு? செந்தில் பாலாஜி என்னதான் பண்ணுவாரு? ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சதுன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு, என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாரு? ஒன்றும் புரியல. ஆனா எனக்கு அந்த செய்தியை பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா வருத்தம் தான். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் கடவுள் இருக்காரு, அந்த அண்ணாமலை இருக்கார், பார்த்துக்கொள்வார். நன்றி.